நம் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடான சீனா அதன் விஞ்ஞானிகளின் உதவியோடு 10,000 மீட்டர் அதாவது 32,808 அடி ஆழத்திற்கு குழி தோண்ட தொடங்கியுள்ளது. இது எதற்காக, அப்படி அதில் என்ன கிடைக்கப் போகிறது என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சீனாவில் உள்ள டாரிசம் பேசின் என்ற பகுதியில் பூமிக்கு அடியில் 11 கிலோமீட்டர் ஆழத்திற்கு குழி தோண்டும் பணியை சீனா மேற்கொண்டு வருகிறது. இந்த துளை 10க்கும் மேற்பட்ட பூமியின் அடுக்குகள் வழியாக சென்று பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கிரெட்டேசியஸ் காலகட்டத்தில் தோன்றிய அடுக்குகளை அடையும் என்று சீனாவின் அரசு செய்தி நிறுவனமான ஜின்ஹோ தெரிவித்துள்ளது. மேலும் இந்த திட்டம் 457 நாட்களை எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேட்டர்கள் 2000 டன்களுக்கும் அதிகமான உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை இந்த திட்டத்தில் கையாள உள்ளார்கள். மேலும் பூமிக்கு அடியில் துளையிடுவதற்கு 2 நோக்கங்கள் உள்ளன என்றும், முதலாவது அறிவியல் ஆராய்ச்சிக்கானது, மற்றொன்று எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்ளதா என்று கண்டறிவதற்கு என்று சீனாவின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனமான சீனா நேஷனல் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. சீனா தோண்டிக் கொண்டிருக்கும் இந்த குழிதான் மனிதன் தோண்டியதிலேயே மிக ஆழமானதாக இருக்குமா என்றால் நிச்சயம் இல்லை. அந்த சாதனையை ரஷ்யாவில் உள்ள கோலா சூப்பர் டீப் ட்ரில்லிங் கிணறு வைத்துள்ளது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பள்ளம் தோண்டப்பட்டது. 1989 12,262 மீட்டர் ஆழத்துக்கு பள்ளம் தோண்டப்பட்டது. இதுவே பூமியில் மனிதர்களால் ஆழமாக துளையிடப்பட்ட கிணறாகும். இந்த பூமி பல மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியதாக உள்ளது. பூமி குறித்து நாம் தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு மிகப்பெரிய வியப்பை கொடுப்பதாகவே உள்ளது. நம் பூமியில் இன்னும் என்னவெல்லாம் மர்மங்கள் உள்ளது என்பதை கண்டறிய ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக ஆய்வுகளை செய்து வருகின்றார்கள். இந்த ஆண்டு 2வது முறையாக சீனா பூமியில் மிக ஆழமான ஒரு துளையை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் சீனா பூமியின் உள்கட்டமைப்பு குறித்து தெரிந்து கொள்ளவே இந்த ஆய்வுகளை செய்வதாக சர்வதேச வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். பூமியின் ஆழத்தை ஆராய்வது குறித்த திட்டங்களை சீன அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்தது. எண்ணெய், எரிவாயு உள்ளிட்ட விஷயங்கள் அடி ஆழத்தில் இருக்கிறதா என்பதை கண்டறிவது, பூமிக்கு அடியில் தண்ணீர் மற்றும் வேறு ஏதாவது பொருட்கள் கிடைக்குமா என்பது குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதும் திட்டத்தின் நோக்கமாக கருதப்படுகிறது. 11 கிலோமீட்டர் ஆழம் என்பது பல்வேறு அடுக்குகளை கொண்டது. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான அடுக்குகளை கடந்து செல்ல வேண்டி இருக்கும். உள்ளே இருக்கும் வெப்பத்தில் நவீன உபகரணங்கள் உருகிவிட்டால் திட்டத்தில் பெரும் பின்னடைவு ஏற்படக்கூடும். மேலும் சீனாவின் இந்த தோண்டும் பணி 1.5 ஆண்டுகளுக்கு தொடர உள்ளன. இதற்கு பல கோடி ரூபாய் செலவழிக்கப்படும். இதுவரையில் பல முறை தரைக்கு அடியில் பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. 20,000 மீட்டர் ஆழத்தை தாண்டினால் வெப்பத்தின் காரணமாக தோண்டும் பணி தடைப்பட்டுவிடும். பெரும் பொருட்செலவில் கடுமையான உழைப்பை செலுத்தி ஏன் இந்த திட்டத்தை சீன அரசு செய்கிறது என்ற கேள்வி உலக நாடுகளின் மத்தியில் தொடர்ந்து இருந்து வருகிறது. எதையும் காரணமில்லாமல் சீன அரசு செய்ய போவதில்லை. சர்வதேச கவனத்தை பெறுவதற்காக கூட இத்தகைய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கலாம். மேலும் பூமியின் ஆழத்தின் எல்லையை தொடுவது என்பதையே இந்த திட்டத்தின் நோக்கமாக அறிவித்துள்ளார்கள். வானத்தின் எல்லையை கூட தொட்டுவிடலாம், ஆனால் நம் பூமியின் ஆழத்தை கண்டறிவது கடினம் என்கிறார்கள். அப்படி சீனர்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.